உயர்ந்தவர், மிகுதினா உயர்ந்தது, மிகுனர்னா உயர்ந்தவன், மிகுனரை இளனைன்னா தன்னை காட்டிலும் உயர்ந்தவனை இல்லாதவர்னு அர்த்தம். இவர் தான் இருக்கிறதுலேயே உயர்ந்தவர். இவரை விட மிகுனர் இளன், இவரை விட மிகுந்தவன் கிடையாது. அப்படிங்கிறதுனால்தான் மிகுனரை இளையனர். சில சமயத்தில் நம்ம வேடிக்கையா பாசுரத்தினுடைய அர்த்தத்தை எப்படியானு மாற்ற போனோம்னா நமக்கு தகுந்தாப்புல பொருள் கிடைச்சிடும். அதனால மிகு நரையலனேன்னு பொருள் அல்ல. பெருமான் எப்போதுமே யுவா குமாரா, இளைஞனாகத்தான் இருக்கிறார். நமக்குத்தான் வயசு மூப்பு வந்து எய்க்கிறது. மூப்பு வந்துடுத்துன்னா ஏத்துக்கிற மனப்பான்மை முக்கியம். இப்ப எத்தனையோ பேர் 78 வயசுக்காரா, 88 வயசுக்காரா, 95 வயசுக்காரா கூட கீதை கேட்கணும்னு ஆசை இருக்கும், பாகவதம் கேட்கணும்னு ஆசை இருக்கும். இன்னும் 40 வயசுக்காரா எப்படி வாழ்க்கையை கழிக்கிறாளோ அதை விட பிரயோஜனம் உள்ளதாக 80 வயசுக்காரர்கள் கூட கழிச்சுட்டு இருப்பா. நாங்க ஆண்டுதோறும் யாத்திரைக்கு போறோம் பாருங்க. யாத்திரை போது சராசரி வயசு 67. 67 தான் சராசரி வயசுன்னா அதுக்கு மேல 88 வரைக்கும் அழைச்சின்னு போயிருக்கோம். கீழே ஏதானு குறைச்சலா இளைஞர்கள் வருவாளான்னா ஒரு 10 பேர் இருந்தா அதிகம். அவ்வளவுதான் வரப்போறாப்போ. உபன்யாசத்துக்கே அவ்வளவுதான். எந்த பஜனை கச்சேரி கோவில்னு சொன்னாலும் வயதானவர்கள் தான் வந்துட்டு இருக்கா. அந்த மூப்பை நன்னா ஏத்துக்கணும் இல்லையோ? எப்படி வரும்? காமத்துக்காக நாம இருக்கலே, பக்திக்காக இருக்கோன்னு புரிஞ்சுனுட்டா மூப்பை நன்னா ஏத்துனுடலாம். ஆனா வெறும் உடல் சுகத்துக்கோன்னு நினைச்சிருந்தா அப்ப மூப்பு துன்பம் தான் படுத்தும். இவனுக்கு மூப்பு துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து. அப்புறம் நடந்தது என்ன? சண்டவேக இதிக்யாதா கந்தர்வாதிபதிர் நிருப கந்தர்வாஸ்தஸ்ய பலினஹ ஷட்யுத்தர சதத்ரயம். அப்போது இந்த நாட்டின் மீது படையெடுப்பதற்காக சண்டவேகன் என்று கந்தர்வராஜா ஒருத்தன் பல கந்தர்வர்களை அழைச்சின்னு வந்துட்டான். 360 கந்தர்வர்களோட, இந்த பக்கம் 360 பேர், அந்த பக்கம் 360 பேர். இதுல வெளுப்பா பல பேர் இருக்கா, கருப்பா பல பேர் இருக்கா. இவர்களுக்கு தலைவன் தான் சண்டவேகன். அவன் தான் கந்தர்வராஜா. அந்த சண்டவேகன் புரஞ்சனுடைய நாட்டின் பேரிலே படையெடுத்து வந்தான். கந்தர்வாஸ்தஸ்ய பலினஹ ஷட்யுத்தர சதத்ரயம், 360 பேரோட. அவ எப்படி இருந்தா? கந்தர்வாஸ் தாதிருஷீ சரீரஸ்ய மைதுன்யஸ்ச சிதாசிதாக. பாதி பேர் வெளுப்பா இருந்தா, பாதி பேர் கருப்பா இருந்தார்கள். பரிவிருத்தியாவிலும் பந்தி சர்வகாம விநிர்மிதான். அதுக்கப்புறம் தே சண்டவேகானுச்சராக புரஞ்சனபுரம் யதா ஹர்த்து மாரேபிரே தத்ர பிரத்யேஷத் பிரஜாகரஹ. ராஜாதான் படுக்கையோடு இருக்காரே, அவர் எங்க நாட்டு வியாபாரத்தை பார்க்க போறார்? அதனாலே பிரஜாகரன் ஒரு சேனாபதி இந்த நாட்டை நன்னா காப்பாத்துறதுக்காக அந்த சேனாபதி தான் எழுந்து நின்னான். கவலைப்பட வேண்டாம், நான் இருந்து சண்டை போட்டு இந்த நாட்டை காட்டு கொடுக்கிறேன். அவன் தான் தடுத்தான். சசப்தபிகி சதைரேகோ விம்சத்யாச்ச சதம் சமாக. அவன் 100 ஆண்டுகள் சண்டவேகனுக்கும் பிரஜாகனுக்கும் 100 ஆண்டு யுத்தம். அவன் வந்து 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 முற்றுகையிட்டுட்டே இருக்கான். இவன் எதிர்த்து வேலை பண்றான். இவங்கிட்டையும் 720 பேர் வேலைக்காரர்கள் உள்ளார்கள். அப்ப பிரஜாகரனுக்கு 720 பேர் சேனைக்கு ஆட்கள், அந்த பக்கத்துல 720 பேர். மாறி மாறி 100 வருஷம் யுத்தம் நடந்திருந்தது. சசப்தபிஹி சதைரேகோ விம்சத்யாச்ச சதம் சமாக சிந்தாம் பராம் ஜகாமார்த்தாக சராஷ்டிரபுர பாந்தவஹ. ஆனா ராஜாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏதோ அப்பப்ப செய்தியை காதுல போட்டு பாரே தவிர அவர் பாட்டுக்கு படுக்கையோட அந்த புறத்தோட இருந்தார். தேவஷயத்தை தான் பெரியாழ்வாரே பாண்டிய தேசத்து மன்னவன் வல்லபதேவன் கூப்பிட்டான். மதுரப்பட்டணத்துக்கு கூடல்மாநகர்னு பேர். அதிலே கூடலழக பெருமான் உயர்ந்த அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். ஒரு நாள் ராத்திரி ராஜா மாறு வேஷத்துல போயிட்டே இருந்தான். ஒருத்தன் ஆரோ பாட்டு பாடினான். ராத்திரி வேளை நன்னா இருக்கிறதுக்காக பகல்ல உழைக்கிறோம், மழை காலத்துல நன்னா இருக்கிறதுக்காக வெயில் காலத்துல உழைக்கிறோம், அந்த லோகத்துல நன்னா இருக்கிறதுக்காக இங்க உழைக்கிறோமா, ஆத்மாவை பாக்குறமான்னு கேட்டான். அவனுக்கு கிளி பிடிச்சு கொடுத்து, ஓ இதை பத்தி உடனே ஆராய்ச்சி பண்ணி ஆகணும்னுட்டு எல்லா வித்வான்களை கூப்பிட பெரியாழ்வார் வர. அப்பதான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்துன்னு போச்சுரும். அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையோ? இந்த ராஜாவுக்கு இல்லே. அவமாட்டுக்கு சுகத்துல கிடந்தான். அப்போது உபநீதம் பலிம் கிருண்ணன்னு ஸ்திரீஜித்தோ நாவிதத் பயம். சண்டை பாட்டுக்கு வாசல்ல நடந்துட்டே இருக்கு. ஓர் பெண் அந்த நாட்டுக்கு வெளியே வந்து நின்றாள். காலஸ்ஸ துகிதா காச்சித்து திரிலோகியும் வரமிச்சதி பர்யடந்தீன்ன பர்ஹிஷ்மன் பிரத்யனந்தத கஷ்சன தௌர்பாகியேனாத்மனோ லோகே விஸ்ருதா துர்பகேதி சா. துர்பகான்னு பேர். காலன்கிறவனுடைய பெண்ணு துர்பகா. அவ தனக்கேற்ற மாப்பிள்ளைய தேடிக்கொண்டு வந்தாள். நாரதர் தான் இது எல்லாத்தையும் பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லிட்டு இருக்கார். இந்த துர்பகா நாரதரை வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோனாலாம். நான்லாம் பண்ணிக்கிறது அல்ல போன்னு சொல்லிட்டார். அதனால நாரதர் பேர்ல கோபம். நீ ஒரு இடத்துல இல்லாம எப்ப பார்த்தாலும் திரிஞ்சுட்டே இருப்பே அப்படின்னு அவ சாபம் போட்டா. அதனாலதான் பிராச்சீன பர்ஹிஸ் நான் ஒரு இடமா திரிஞ்சுட்டே இருக்கேன். அந்த பெண்ணிட்ட சாபம். அதற்கப்புறம் அந்த பெண் ஒருத்தனை கண்டாள்.
ததோ விகத சங்கல்பா கன்யகா யவனேஸ்வரம். ஒரு யவன தேசத்து அதிபதி, யவனர்களுக்கெல்லாம் அரசன், அவனுக்கு பயன் என்று பேர். அந்த பயனை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கொள்ளே என்று துர்பகா கேட்டாள். அவன் உள்ளூர சிரித்து கொண்டான். பெண்ணே, உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, உங்ககிட்ட ஒரு ஆபத்து இருக்கு, அதனால ஒன்னாரும் மனம் புரிய மாட்டார்கள். நான் ஒரு வழி சொல்றேன், நீ கல்யாணம்லாம் பண்ணிக்காதே, நீ என் தங்கையாயிடு. எனக்கு ஏற்கனவே ஒரு தம்பி இருக்கா, எங்கிட்ட பெரிய படை இருக்கு, அந்த தம்பியை உன்னோட அனுப்பிச்சு வைக்கிறேன், பட வீரர்களை உன்னோட அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ போய் சண்டை நடந்துட்டு இருக்கு பாரு இந்த ஊர்ல, எத்தனை நாள் இந்த சண்டை வேகன் சண்டை போட்டாலும் ஜெயிக்க மாட்டேங்கிறான், அதனால நம்ம படையோட போ, எல்லா பக்கத்திலையும் முற்றுகையிடு, நாட்டையே அழிச்சுடு, யார வேணுமோ நீ உன் புருஷனாக ஏற்றுக்கொள்ளலாம், பொரியா என்று கேட்டான். காலகன்யோதித வசஹ நிஷம்ய யவனேஸ்வரஹ சிகீர்ஷு தேவகுக்கியம் சஸ்மிதம் தாம் அபாஷத பிரஜ்வாரோயம் மம பிராதா. இதோ என்னுடைய தம்பி பிரஜ்வாரன் இருக்கிறான். துவஞ்சமே மகினி பவ, பகினி நீ எனக்கு தங்கையாயிடு. சராப்யுபாபியாம் லோகேஸ்மின் அவ்வக்தோ பீம சைனிகை. என்னுடைய சைன்யத்தை அழைச்சுக்கோ, என் தம்பியை கூட்டுக்கோ, நாட்டுக்குள்ள போ, உன் இஷ்டம், எப்பப்படி ஆறார கட்டம் கொடுக்கணுமோ கொடுத்துரு. என்ன இந்த யவனேஸ்வரன் பயன் பெண்ணை பார்த்து சொன்னா, அவளும் சரி அதன்படியே நடக்கிறேன், கொண்டாவனுடைய தம்பியை அப்படின்னு அழைத்து கொண்டு புறப்படுறா. நாடு என்னாச்சு, புறஞ்சன் என்னாச்சுன்னு பார்ப்போம்.